என்னோட ஸ்கூல் டைமில் நான் ரொம்ப ரொம்ப ஸ்கின்னி ஃபேட்டாக இருப்பேன். ஸ்கின்னி ஃபேட்னா என்னென்னா, லைக் ஒல்லியாக தான் இருப்பாங்க. பட் ஆனால் அங்கங்கே ஃபேட் இருக்கும். ஸோ எனக்கு இந்த செஸ்ட்டில் வந்து ஃபேட் இருக்கும். இந்த லோ ஹிப்பில் வந்து ஃபேட்டுன்னு சொல்லி இப்படி இருக்கும். ஸோ இதனாலேயே நான் வந்து நிறையா அசிங்கப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து நிறையா டைமில் வந்து நிறையா பேர் வந்து கேட்பாங்க, ஏன்டா நீ உடம்பே ஏற்ற மாட்டேற, சரியாக சாப்பிடவே மாட்டியா, என்ன பண்ணிகிட்டு இருப்ப, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அப்போல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மேக்ஸிமம் ஆஃப் த டைம் இல்லை இப்போ நான் வந்து நல்லா உடம்பு ஏற்றிட்டேன் அப்படின்னா, எப்படி இப்போ நான் திடீர்னு ஜிம்மை விட்டுட்டேன் அப்படின்னா என்னால் வந்து மெயின்டைன் பண்ண முடியாது என்னோடய உடம்பை. திடீர்னு வந்து என் உடம்பு பெருசாயிரும். அப்போ நான் என்ன பண்ணுறது, அதை நான் குறைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் இப்படின்னு நான் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுவேன். எதை ஜஸ்டிஃபை பண்ணுவேன் அப்படின்னா, என்கிட்ட ஒரு பேட் ஹேபிட் இருக்குது. லைக் ஒர்க் அவுட் பண்ணாமல் என்னோடய உடம்பை நான் ப்ராப்பராக பார்த்துக்காம இருக்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு சொல்லப்போனால் ஒரு பேட் ஹேபிட் தான். ஓகே, இந்த ஹேபிட்டை வந்து என்ன பண்ணுவேன், ரீப்ளேஸ் பண்ணணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் அதிகமான ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் என்னோடய லைஃப்பில். ஸோ இந்த மாதிரி நீங்களுமே நிறையா ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ செல்ஃப் ஜஸ்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம். ஸோ செல்ஃப் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பண்ணுற ஒரு பேட் ஹேபிட் நம்மளோட நம்மளோட பிலீஃபோட அலைன் ஆகலை அப்படிங்கும் போது ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வந்து கொடுக்குறோம். லெட்ஸ் சே எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு ஜிம் போகணும்னு ஆசை, ஒர்க் அவுட் பண்ணணும்னு ஆசை. பட் என்னென்னா எனக்கு அது போகிறதுக்கு சோம்பேறித்தனம். ஓகே, இது என்னோடய சோம்பேறித்தனங்கிறது ஒரு ஹேபிட். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறேன். இல்லை என்னால் ஜிம் போனால் பெருசாக வந்து ஒர்க் அவுட் பண்ணி பெருசாகிட்டேன் அப்படின்னா, திடீர்னு நான் ஜிம்மை விட்டுட்டேன் அப்படின்னா திரும்பி என்னால் வந்து ஒர்க் அவுட் வந்து பண்ணி என்னோடய உடம்பு பழைய மாதிரி கொண்டு வர முடியாதுங்கிறது ஒரு எனக்கு நானே சொல்லிக்கிற ஒரு சாக்கு. ஓகே, நம்மள நிறையா பேர் இந்த செல்ஃப் ஜஸ்டிஃபிகேஷன் இப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தில் அதிகமாகவே நம்ம அடிக்ட் ஆகிருக்கோம். பிகாஸ் நான் சொல்கிற விஷயம் கரெக்டு தாங்க, நீ எப்படி தப்பு சொல்லலாம், நம்ம பண்ணுற ஏதாவது ஒரு தப்பான ஒரு ஹேபிட்டுக்கு நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுறதா இருக்கலாம். இல்லை நம்மக்கிட்ட ஒருத்தர் வந்து ஒரு விஷயம் கேட்குறாங்கன்னா, இல்லை இதனால தான் நான் இதை பண்ணுறேன்னு சொல்லி நான் ப்ரூவ் பண்ணியே ஆகணும், ஒரு சொசைட்டிக்கு நான் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இருக்கலாம். இப்படி நம்ம நிறைய இடங்களில் இந்த செல்ஃப் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது வந்து சைக்காலஜிக்கல் டேர்மில் காக்னிட்டிவ் டிசோனன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் பண்ணுற ஒரு ஹேபிட் என்னோட பிலீஃபோட ஒத்து போல அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே ஃபைன், இதுக்கு நம்ம ஒரு சாக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து அந்த இடத்துல நம்ம பண்ணுற ஒரு தப்பான ஒரு ஹேபிட்டை ஜஸ்டிஃபை பண்ணுறோம். இப்போ டைம் காலேஜ் டைமில் நான் மேக்ஸிமம் டைம் ஸ்கின்னியாக தான் இருப்பேன், ரொம்ப ஸ்கின்னி ஃபேட்டாக தான் இருப்பேன். ஸோ அந்த டைமில் எனக்கு வந்து ஸ்மோக்கிங் ஹேபிட்டுங்கிறது அதிகமாக இருக்கும். டெய்லியுமே வந்து வாடா மச்சான் அப்படின்னு போய்ட்டு ஸ்மோக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அது அது ஒரு தனி ஒரு ஒரு கேவலமான ஒரு விஷயம். பட் அந்த டைமில் அது வந்து ஒரு ஒரு மாறி ஒரு வேற ஒரு ஃபீல், வேற ஒரு உலகங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸ்மோக் பண்ணுறது மட்டும் நான் சொல்கிறேன், வேறு எதுவும் நான் சொல்லலை. நீங்கள் எதையாவது நினச்சிக்க கூடாது, சரியா? ஸோ அதனால் நான் வந்து ஸ்மோக் பண்ணுறது வந்து ரொம்ப அப்படி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன் அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டாங்க அப்படின்னா, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன், இதனால் என்னோடய ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகுது, நான் ரொம்ப அப்படியே க்ரியேட்டிவாக யோசிக்க ஆரம்பிக்கிறேன் ஸ்மோக் பண்ணால் தான், இது தாண்டா கெத்து ஸ்டைலுன்னு சொல்லி எனக்கு நானே ஒரு இமேஜ் கொடுத்துக்கிட்டேன். அட் த சேம் டைம் நான் பண்ண இன்னொரு தப்பு என்ன அப்படின்னா, ஒரு என்னோட ஃபேவரட்டான ஒரு ஹீரோ இருக்காங்க அப்படின்னா, அவர் ஸ்மோக் பண்ணுறாருன்னா, பாரேன் அவர் ஸ்மோக் பண்ணுறாரு, அவருக்கு முடியெல்லாம் கொட்டல, நல்லா தானே இருக்கு, ஸோ அப்போ நம்மளுமே ஸ்மோக் பண்ண வேணாம், நம்மளுமே ஸ்மோக் பண்ணலாம், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு எனக்கு நானே செல்ஃப் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிறேன். எப்போல்லாம் எனக்கு ஒரு அவேர்னஸ் வந்து, டேய் நீ வந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கடா அப்படின்னு சொல்லி தோணும் போது, இல்லை என் ஃபேவரட் ஹீரோ கூட பண்ணுறாரு, அவருக்கே முடி நல்லா தானே இருக்குது, அவருமே சிக்ஸ் பேக்லாம் வச்சு உடம்பு நல்லா ஃபிட்டாக தானே வச்சிருக்காரு, அப்போ நான் மட்டும் எதுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு எனக்கு நானே ஒரு செல்ஃப் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து என்னோட அந்த பேட் ஹேபிட்லேருந்து வெளியே வரதுக்கு நான் யோசிச்சதே கிடையாது. எனக்கு அது ரிகரெட்டாக இருக்கும், நான் வெளியே வரணும்னு எனக்கு தோணும். பட் இருந்தாலும் என்னோட ஃபேவரட் ஹீரோ பண்ணுறாரு, நான் ஏன் பண்ணக்கூடாது, ஸ்டைலுமா அப்படின்னு நான் அது என்ன பண்ணுவேன், பண்ணிக்கினே இருப்பேன். ஸோ இதனாலே என்னால் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட்லேருந்து வெளியே வரவே முடியல. பிகாஸ் ஆஃப் செல்ஃப் ஜஸ்டிஃபிகேஷன் அப்படிங்கிற இந்த ஒரே ஒரு பழக்கம். ஸோ இதே மாதிரி தான் நான் நிறையா விஷயங்கள் லெட்ஸ் எக்ஸாம்பிள் கூட இந்த பான் அடிக்ஷன் அந்த மாதிரி விஷயங்களில் கூட நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் செல்ஃப் ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப அன்றைக்கி நாள் ஒரு மாதிரி டல்லாக போகுது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக போகுது, நான் உடனே மாஸ்டர்பேட் பண்ணிடுவேன். மாஸ்டர்பேட் பண்ண எனக்குள்ளேயே ஒரு கில்ட் ஃபீல் வரும். ஐயோ நம்ம மாஸ்டர்பேட் பண்ணுறோம், அப்போ நான் எனக்கு நானே சொல்லிப்பேன், பரவாயில்ல இதில் என்ன இருக்குது, ஸ்ட்ரெஸ் போகிறதுக்காக பண்ணோம், வா திரும்பி பண்ணலாம் அப்படின்னு இன்னொரு ரவுண்ட் இப்படி இந்த மாஸ்டர்பேஷன் அப்படிங்கிறது தொடர்ந்து நான் வந்து எடுத்துக்கிட்டே இருப்பேன். லைக் எதனால் அப்படின்னா, செல்ஃப் ஜஸ்டிஃபிகேஷன் அப்படிங்கிறதால. நான் பார்க்குற நிறையா பேர் இந்த ஒரு தப்பை கண்டிப்பாக பண்ணுவாங்க. அவங்களுக்கு லைஃப்பில் ஒரு விஷயம் பண்ணணும்னு ஆசை, லெட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு அவங்களுக்கு ஜிம் போகணும்னு ஆசை. பட் ஒரு பயம் இருக்கும், அங்கே போய் எப்படி பீப்புளை மீட் பண்ணுறது, ஒருவேளை நம்ம தப்பாக பண்ணோம்னா நம்மள அசிங்கமாக பேசுவாங்களே, இதெல்லாம் எப்படி நம்ம சரி பண்ணிக்கிறதுன்னு. இந்த பயத்துக்கு அது அவங்க இடம் கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு ஒரு காரணம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. லெட்ஸ் அது என்னால் ப்ராப்பரான டயட் எடுத்துக்க முடியல, அதனால் பண்ண முடியல. நான் ஜிம்மில் வந்து ஒரு அண்ணன், அவர் வந்து ரொம்ப பல்கியாக இருப்பார், ஆனால் ஜிம் வருவார். அவர் வந்து 10, 15 வருஷமாக வந்துட்டுருக்காரு.
நான் அவர்ட்ட கேட்டேன் ஒரு தடவ. "என்னண்ணே இப்படியே இருக்கீங்க? எப்பண்ணே உங்களோட பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போறீங்க?" அப்படின்னு. அப்போ அவர் வந்து, "அதெல்லாம் என்னால முடியாதுடா." "ஏண்ணே?" அப்படின்னு கேட்டதுக்கு, "நான் வந்து டிராவல் பண்றேன்டா. டிராவலிங்ல இதெல்லாம் என்னால முடியாதுல்லடா. சாப்பாடு கரெக்ட்டா என்னால எடுத்துக்க முடியாதுடா." பட் அதுவே இன்னொரு தடவ வந்து அதே டிராவல் ஃபீல்ட்ல தான் இருக்காரு. டிராவலிங் ஃபீல்ட்ல தான் அவருமே இருக்காரு. அவரு என்ன பண்றாரு, வீட்லேருந்து சாப்பாடு கட்டிட்டு போயிடுறாரு. அவங்க வீட்ல யாரும் செஞ்சு தரல. அவரே தான் செஞ்சு எடுத்துட்டு போயிடுறாரு. அவரே தான் வந்து முட்டை அவருக்கு வந்து பாயில் பண்ணிக்கிறாரு. ஓகே. அவரோட பணத்துல அவர் வந்து ஸ்பெண்ட் பண்றாரு. பட் இவரால முடியுது. இவரால ஏன் முடியல அப்டின்னா, இவர் ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதாவது அவருக்கு வந்து உடம்ப மாத்தணும்னு ஆசைலாம் கிடையாது. சும்மா எல்லாருமே வராங்க. நானும் ஜிம் வரணும், ஒர்க் அவுட் பண்ணணும் இவ்வளவுதான். ஆனா ஜஸ்டிஃபை பண்றாரு. என் பாடி ஏன் இப்படி இருக்குன்னா, அத அவரால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இதே மாரி தான் இன்னொரு ஒரு பையனுமே. லைக் அவனுக்கு வந்து பாடி பில்டர் ஆகணும்னு ஆசை. ஜிம்ல வந்து ஒர்க் அவுட் பண்ணணும், பாடி பில்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசை. பாடி பில்டிங் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? அதுல ரொம்ப பேஷனேட்டா இருக்கவங்க என்ன பண்ணணும்? டெய்லி வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டா சாப்பிடணும். நான் வந்துட்டு கேட்கும்போதெல்லாம் அவன் சொல்ற விஷயம், ஏதாவது ஒண்ணு சாதிக்கணுங்க. பாடி பில்டிங்ல சாதிக்கணுங்க. சாதிக்கணுங்க அப்படின்னுவான். சரி சாதிக்கிறவன் எவ்வளோ பேஷனேட்டா இருப்பான். எவ்வளோ வந்து ஒரு கோல் ஓரியன்டடா எவ்வளோ ஃபயர் அவனுக்குள்ள இருக்கும். ஆனா இவன் என்ன பண்ணுவான்னா, வீக்லி 2 டைம் வரமாட்டான். லீவ் போட்டுருவான். அதே மாரி சாப்பாடு வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிடுவான். உடம்பு ப்ராப்பரா தான் வச்சிருப்பான். அது வேற. பட் இருந்தாலும் அவன் பண்ற ஒரு சில ஹேபிட்ஸ் அவனோட லைஃப்ல சேஞ்ச் பண்ணுங்க தான் அவன் ரியலைஸ் பண்ணவே இல்ல. ஸோ இதனால என்ன ஆகுது? அவனால வந்து உடம்பு வந்து பெருசாக்கவே முடியல. அவன் எனக்கு முன்னாடி இருந்தே ஜிம் வந்துட்டு இருக்கான். இருந்தாலும் அவனால வந்து ஒரு ரிசல்ட் கொண்டு வர முடியல. பட் எனக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு பிசிக் கொண்டு வந்துட்டேன் 3 மந்த்ஸ்லயே. வெயிட்ட இன்கிரீஸ் பண்ணல. பட் ஒரு மசில் பில்டிங்கா கொண்டு வந்திருக்கேன். ஸோ மசிலா நான் கெயின் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ப்ராபப்ளி ஓகே ஃபைன் தான் என்ன பொறுத்தவரைக்கும். பட் இதுக்கப்புறம் இன்னும் எனக்கு வந்து இதோட நான் நிப்பாட்டிடலாம்னு கிடையாது. பட் இதுக்கப்புறம் நான் கொண்டு போவேன். பிகாஸ் நானுமே இடையில சீட் பண்ணுவேன். நானுமே இடையில சீட் பண்ணுவேன். நானுமே ஜங்க் ஃபுட் சாப்பிடுவேன் தான். பட் என்ன இங்க பண்ணுவேன் அப்டின்னா, நான் அதுக்கேத்த மாரி ஒர்க் அவுட் வந்து பண்ணுவேன். அட் த சேம் டைம் ஒரு தடவ நான் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டேன் அப்டின்னா, திரும்பி திரும்பி நான் கட்டுப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவேன். பிகாஸ் இங்க எல்லாருமே மனுஷங்க தான். எல்லாருமே ஏதாவது ஒரு நேரத்துல கண்டிப்பா வலிக்கு விழ தான் போறோம். ஒரு தவிர்க்க முடியாத சமயங்கள்ல இது இது எனக்குமே நான் ஒரு சொல்லிக்கிற சகடம். ஓகே ரைட். ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன். பட் நான் என்ன பண்றேன் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு மென்டாலிட்டி இன்னைக்கு நெறைய பேருக்கு கிடையவே கிடையாது. யூ சி செல்ஃப் ஜஸ்டிஃபை பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. நீங்க அத அக்செப்ட் பண்ணிக்கிறனால என்ன ப்ராப்ளம் இருந்துற போகுது? ஓகே ஆமா. நான் அத அக்செப்ட் பண்ணிக்கிட்டா தான் என்னால அத இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும்னு எனக்கு தெரியுமே தவிர, நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். நான் கரெக்ட்டா தான் போயிட்டுருக்கேன். நான் போய் ஜஸ்டிஃபை பண்றனால நான் திரும்பியும் ஒரு பெரிய ஒரு குழிக்குள்ள போய் விழதான் போறேன். லெட்ஸ் சே இன்னைக்கு நெறைய பேருக்கு இந்த அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி கிடையவே கிடையாது. ஓகே ஃபைன். நான் தப்பு பண்ணிட்டேன். இப்ப நான் என்னோட கிளையண்ட் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு நான் ஒரு வாரமா என்னால ப்ராப்பரா சொல்லி தர முடியல. நான் வந்து 2, 3 தடவ வந்து இல்ல பிரதர் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு விட்டுட்டேன். இப்ப எனக்கு எப்படி இருக்குன்னா, நான் அத அக்செப்ட் பண்ணிக்கவே இல்ல. ஏன் அதனால ஏன் வந்து முதல்ல நான் வேணாம்னேன்னா, ஏன்னா அந்த டைம் என்னால வந்து ப்ராப்பரா ஷெட்யூல் பண்ண முடியல. ரொம்ப ஹெக்டிக்கா இருந்துச்சு ஒரு வாரம் ஃபுல்லா. ஸோ ப்ராப்பரா என்னால வீடியோ போட முடியல. எதுவுமே ப்ராப்பரா பண்ண முடியல. அப்புறம் நான் உட்கார்ந்து ரியலைஸ் பண்ணி உட்கார்ந்து ஜர்னல் பண்ணும்போது தான் நான் ரியலைஸ் பண்றேன். ஓகே அந்த கிளையன்ட்க்கு நம்ம ப்ராப்பரா வந்து ஒரு அட்வைஸ் குடுக்கல. ப்ராப்பரான கைடன்ஸ் நம்ம குடுக்கல. ஸோ அதனால தான் நமக்கு ஒரு மாரி கில்ட் ஃபீலா இருக்குன்னு சொல்லிட்டு, டைம பத்தி படிக்க ஸ்டார்ட் பண்றேன். ஓகே. இது எங்கேருந்து நடக்குதுன்னா, நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டனால தான். இப்ப நான் அக்செப்ட் பண்ணிக்காம இல்ல நான் கரெக்ட்டா தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்டின்னா, அந்த கிளையன்ட்க்கே தெரிஞ்சிரும். ஓகே நம்ம வந்து இவன் வந்து அந்த அளவுக்கு நமக்கு சொல்லி தரல அப்டின்னு சொல்லிட்டு. த திங் என்ன அப்டின்னா, முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஓகே உங்ககிட்ட ஒரு ஃபால்ட் இருக்கா? நீங்க பண்றது தப்பு தானா? அக்செப்ட் பண்ணிக்கங்க. 2வது ஓகே நெக்ஸ்ட் டைம் செல்ஃப் ஜஸ்டிஃபை பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் அவேர் ஆயிக்கங்க. இத நான் ஏன் செல்ஃப் ஜஸ்டிஃபை பண்ண போறேன்? இப்ப நான் ஏன் ஜஸ்டிஃபை பண்ணணும்? ஜஸ்டிஃபை பண்றனால எனக்கு என்ன ஆயிடும்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட எனக்கும் என்னோட ரொம்ப க்ளோஸான ஒருத்தவங்க, என்னோட ஒரு ஃப்ரெண்ட் மாரின்னு வச்சுப்போமே. ஸோ அவங்களுக்கும் பேசும்போது ஒரு ஆர்கியூமென்ட் வந்துச்சு. அந்த ஆர்கியூமென்ட்ல நான் ரொம்ப ஆர்கியூ பண்ணனால எனக்கு வந்து மைண்ட் செட்டே மாறிடுச்சு. ஓகே பிக்காஸ் ஆஃப் ஆர்கியூமென்ட் அதாவது நான் ஜஸ்டிஃபை பண்றேன். இதனால தான் நான் இத பண்றேன். இதனால தான் நான் இத பண்றேன். அவங்க என்ட்ட "ஏன் மொட்டை போட்ட? ஏன் பனியன் போட்டு வீடியோ போடுற? ஏன் வாட்ச் கட்டியிருக்க? ஏன் எப்ப பார்த்தாலும் வந்து இப்படி பேசுற? ஏன் அப்படி கரெக்ட்டா நடந்துக்கிற?" இப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், நான் அத ஜஸ்டிஃபை பண்ண எனக்கு வந்து ஆர்கியூமென்ட்டா அது மாறிடுச்சு. ஆர்கியூமென்ட்டா மாறவும் எனக்கு மென்டல் ஸ்டேட்டே பயங்கரமா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சு அன்னைக்கு ஃபுல்லா. ஏன் அத நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்டின்னா, ஜஸ்டிஃபிகேஷன்ங்கிறது ஒரு விஷயம் தான் உங்க லைஃப்ல நெறைய ப்ராப்ளம்ஸ கிரியேட் பண்ணி குடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க. நீங்க யாருக்குமே நீங்க பண்ற விஷயத்த ஜஸ்டிஃபை பண்ணணும்னு அவசியமே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க. உனக்கு புடிச்சிருக்கா நீ பண்ணு. ஓகே. த திங் என்ன அப்டின்னா, நீ நல்ல ஹேபிட்ஸ் வச்சிருக்க, நல்ல கோல் வச்சிருக்க, நல்ல எய்ம் வச்சிருக்க. மத்தவங்க கண்ணுக்கு நீ வித்தியாசமா தெரியிற அப்டின்னா, தப்பே கிடையாது. நீ ஏன் அத போய் ஜஸ்டிஃபை பண்ற? ஏன் அத சொல்ற ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? இல்ல நான் இதுக்காக தான் இத பண்றேன். எதுக்காக அப்டி சொல்லி நீ என்ன பண்ண போற? இல்ல எனக்கு புடிச்சிருக்கு நான் போடுறேன். எச்சி கேவலமா இருக்குன்னா, ஓகே ரைட் தேங்க் யூ அப்டின்ட்டு வந்துறேன். ஏன் அத போய் நீ ஜஸ்டிஃபை பண்ணி, சொல்லி, அத புரிய வச்சு, அவங்க அத எடுத்துக்கிட்டு டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட் எல்லாமே வேஸ்ட்ல.
நான் நெறைய டைம் இந்த தப்பு பண்ணியிருக்கேன். நெறைய பேர்ட்ட இந்த ஏன் அப்படி பண்றான்? ஏன் அப்படி பண்ற? ஏன் ஜிம் போற? ஏன் வந்து நீ வந்து ஆ பாடி வந்து பில்ட் பண்ண மாட்ற? ஏன் நீ வந்து நெறைய ஃபுட் சாப்பிட மாட்ற? அப்படின்னு கேட்கிறவங்க கிட்ட நான் போய் ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டே இருப்பேன். இல்ல இப்ப இதுக்காக தான், இதுக்காக அப்பலாம் எனக்கு வந்து எப்படி அவ்ளோ ஒரு கடுப்பாகும் எல்லார் மேலயும். என்னடா அவனுங்கன்னு. அப்புறம் நான் ரியலைஸ் பண்ணும்போது, உட்கார்ந்து ஜர்னல் பண்ணும்போது நான் ரியலைஸ் பண்றேன். ஜஸ்டிஃபிகேஷன் தான் இவ்வளோத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட ஈகோவ நான் சாட்டிஸ்ஃபை பண்ணணுங்கிறதுக்காக இவ்வளோ விஷயத்தையும் நான் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும், யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட போய் இதனால தான் என்னால முடியல. இதனால தான் இப்படி இருக்கு. அதனால தான் அப்படி நெனச்சிட்டு போ. இங்க நெறைய பேருக்கு என்னன்னா, மத்தவங்க என்ன தப்பா நெனச்சுருவாங்க. மத்தவங்க என்ன ஜோக்கரா நெனச்சுருவாங்க. ஏன் நெனச்சுட்டு போட்டுமே. ஜோக்கரா இருந்தா இருந்துட்டு போ. என்ன இப்போ? அதனால என்ன தப்பு இருக்கு? எல்லாருமே லைஃப்ல ஹீரோவா இருக்கணும்னு அவசியமே இல்லல்ல. நம்ம என்ன நெனைக்கிறோம்னா, நம்ம எல்லாருமே லைஃப்ல வந்து ஹீரோவா தெரியணும் மத்தவங்க கண்ணுக்கு. பட் ஏன் ஜோக்கரா தெரிஞ்சா சில பேர் கண்ணுக்கு நீ ஹீரோவா தெரியலாம். சில பேர் கண்ணுக்கு நீ லூசா தெரியலாம். சில பேர் கண்ணுக்கு நீ மொக்கையா தெரியலாம். சில பேர் கண்ணுக்கு நீ ரொம்ப இன்டெலிஜென்ட்டா, ரொம்ப மாஸா, ரொம்ப செம்ம கெத்தா தெரியலாம். தங்க முட்டை போடுற வாத்து, அது வந்து யார் கையில இருக்குங்கிறத பொறுத்து தான் அதோட வேல்யூவே இருக்கு. லெட்ஸ் சே ஒரு வாத்து கடைக்காரன்ட்ட போச்சுன்னா, அத வெட்டி போட்டு சாப்பிட்டு தின்றுவான் அவ்வளோதான். இல்ல கஸ்டமர்ஸ்க்கு குடுத்துருவான். இதுவே இந்த தங்க முட்டை போடுற வாத்தோட, அந்த தங்க முட்டையோட ஒரு வேல்யூ ஒருத்தனுக்கு தெரியுது அப்டின்னா, அந்த வாத்த எப்படி அவன் பார்த்துப்பான்? ஸோ இப்படிங்கிற விஷயம் வந்து ஏன் நம்மள்ல நெறைய பேருக்கு புரியலன்னு எனக்கு தெரியவே இல்ல. இத நான் வந்து எனக்காக ஐ மீன் உங்க ஆடியன்ஸ்க்காக பேசுற மாரி இல்ல. என்னோட யங்கர் வெர்ஷன் ஒருத்தன் இருக்கான்ல. என்னோட ஒரு லைஃபோட ரிலேட் ஆன ஒரு சில பேர் இருப்பாங்க. அவங்க கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன் இந்த விஷயத்த. ஸோ அதனால தான் வா, போன்லாம் பேசுறேன். ஓகே. த திங் என்ன அப்டின்னா, நீ எப்படி இருக்க? நீ எப்படி மாறணுங்கிறது உன் கையில தான் இருக்கு. நீ போய் எல்லாத்துக்குமே ஜஸ்டிஃபிகேஷன் குடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் உனக்கு புடிச்சத நீ பண்ணு. அதுக்கு நீ பேட் ஹேபிட்ஸ் பண்ண நான் சொல்லல. நல்ல விஷயம் பண்ணு. அதுலேருந்து நெறைய பேர் கேள்வி கேட்கறாங்களா? ஃப்ரீயா விட்டுரு. இந்த உலகம் ஒரு மாரி ஓடுதுன்னா, நீ அப்படியே ஓடணும்னு அவசியமே கிடையாது. கொஞ்சம் மாத்தி தான் வாழ்ந்து பாரேன். ஓகே. ஸோ ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட்டட் அ பெர்சனல் ஆன்லைன் கோச்சிங். லிங்க் கீழ குடுக்குறேன். ஷெட்யூல் பண்ணிட்டு நீங்க அங்க வாங்க. 15 மினிட்ஸ் ஆஃப் ஃப்ரீ வீடியோ கால் செஷன் இருக்கு. தென் உங்களுக்கு அங்க என்ன ப்ராப்ளம் இருக்கோ அத நீங்க சொல்லுங்க. என்னால முடிஞ்ச சொல்யூஷன் சொல்றேன். தென் ஓகேனா என்னோட கோச்சிங் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் Gijay. I will see you in this informative video and thanks for watching this video. Love you guys.